Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே 8 பிரைவேட் காலேஜஸ் வந்து அவைலபிளா இருக்குது. அந்த 8 பிரைவேட் காலேஜஸ்மே வந்து மாப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நேத்து ஈவினிங் வந்து மெயில் வந்து எல்லாருக்குமே ரிசீவ் ஆயிட்டு இருக்கிறது. அதாவது மாப் கவுன்சிலிங்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கவுன்சிலிங் எப்படி வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து அட்டன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டெடிகேட்டடா ஷேர் பண்ண போறேன். இந்த மாப் கவுன்சிலிங்லாம் என்ன, இந்த மாப் கவுன்சிலிங்ல செலக்ட் ஆனவங்க அடுத்து என்ன பண்ணணும், எப்படி டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும், எப்படி காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற A to Z உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா வந்து நீங்க 3 இயர் எல்எல்பிக்கு, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு 3 இயர் எல்எல்பிக்கு நீங்க ஆன்லைன்ல இந்த வருஷத்துக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆகி காலேஜ்ல செலக்ட் ஆகி காலேஜ்ல போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டும் செலக்ட் ஆனக்கூடிய நபர்களும் காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கா வந்து இருந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நேத்து ஈவினிங் வந்து மாப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மாப் கவுன்சிலிங்கும் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி வந்து கிடையாது. ஆக்சுவலா வந்து இப்ப இந்த வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சிருக்காங்க. மாப் கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மாப் கவுன்சிலிங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் அது எல்லாமே வந்து கவர்மெண்ட்ல உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். இந்த மாப் கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து ஒரு பிரைவேட் தான். அப்போ எங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து தேர்ட் ரவுண்ட்ல எங்களுக்கு சீட் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாசிபிளே கிடையாதுன்னு சொல்ல முடியும். 99% எனக்கு தெரிஞ்ச சீட் எல்லா காலேஜிலுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது 15 கவர்மெண்ட் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜ் வந்து 15 காலேஜ் இருக்கு. இந்த 15 காலேஜுக்குமே வந்து செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. சீட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாப் கவுன்சிலிங் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 16வது இடத்துல இருந்து 22 இந்த 8 காலேஜுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து 39 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். ஒவ்வொரு வருஷமே வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இந்த பிரைவேட் செக்டர் காலேஜுக்கு வந்து 2 கோட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா, ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் கோட்டா. நீங்க கவர்மெண்ட் கோட்டா மூலியமா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் சம்திங் உங்களுக்கு வந்து லெஸ் ஆகும். நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால உள்ள போறீங்க அப்படின்னா அந்த காலேஜ் நிர்வாகம் என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க கேட்டு ஆகணும். சரிங்களா? ஒரு ஒன் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயும் நீங்க வந்து பே பண்ணி தான் நீங்க வந்து படிக்க முடியும். பட் நீங்க கவர்மெண்ட் கோட்டா மூலியமா, அதாவது அந்த கட் ஆஃப் கவுன்சிலிங் மூலியமா நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஒரு 20,000 ரூபாய் சம்திங் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். நீங்க ஒரு 80,000 ரூபாய் மட்டும் ஒரு வருஷத்துக்கு நீங்க பே பண்ணாலே போதும். இது எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இதே தான் நடக்கும்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லல. அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ நம்ம தமிழ்நாட்டுல 8 பிரைவேட் காலேஜ் இருக்கு. அப்போ உங்களுக்கு நேத்து ஈவினிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து வந்திருக்கும். இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயில் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சாங்க. அதான் உங்களுக்கு காட்டுறேன். டியர் அப்ளிகன்ட்னு சொல்லிட்டு நீங்க வந்து மாப் கவுன்சிலிங்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் வந்து வந்திருக்கும். எனக்கு வந்து இப்ப கவர்மெண்ட் காலேஜ்லாம் எனக்கு வந்து வேண்டாம் ப்ரோ. நான் படிச்சாலும் வந்து பிரைவேட் காலேஜ் ஓகே. நான் வந்து படிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜுக்கு மட்டும் தான் இந்த ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சரிங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு மெயில் வந்திருக்கு அப்படின்னா இந்த 8 காலேஜ்ல ஏதாச்சும் ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது 100%. சரிங்களா? சோ இது வந்து மாப் கவுன்சிலிங் மீன்ஸ் வந்து உங்களுக்கு பிரைவேட் செக்டர்ல தான் வந்து கவர்மெண்ட் கோட்டா வந்து கொடுக்குறாங்க. அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க வந்து 3 இயர் எல்எல்பி பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆயிருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு பிரைவேட் காலேஜ் தான் வந்து கிடைச்சிருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டிசம்பர் 10ஆம் தேதி ஈவினிங் 5:45க்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 3 மெயில் ஐடியில ஏதாச்சும் ஒரு மெயில் ஐடியை காப்பி பண்ணி உங்களுடைய 10th மார்க் ஷீட், உங்களுடைய 12th மார்க் ஷீட், உங்களுடைய டிகிரியில் இருக்கக்கூடிய கன்சல்ட் மார்க் ஷீட், உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்ஸ், உங்களுடைய டிசி, உங்களுடைய ஜாதி சான்று, அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஸ்பெசிபிக் ஃபார்மேட் இ-சேவையில் அப்ளை பண்ணி போட்டோட வாங்கிருக்கக்கூடிய டிஜிட்டல் சர்டிபிகேட். இந்த 6ஐயும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுல ஏதாச்சும் ஒரு மெயில் ஐடிக்கு எங்களுக்கு வந்து மெயில் பண்ணுங்க அப்படிங்கறத தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. அது மெயில் பண்றது கூடயே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸையும் பண்ணிருங்க அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லையும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் வந்து காலேஜ் வந்து இப்போ நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற பார்க்கும்போது யூனிவர்சிட்டி வெப்சைட்ல தான் நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஒரு டேப் நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணி தான் காலேஜ் நம்ம வந்து சாய்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தோம். பட் மாப் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க மெயில மட்டுமே பண்ண முடியும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெயில இந்த காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்றதும்
ஒரே மெயில்ல தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரே மெயில் தான் நீங்க பண்ணணும். இதுக்கு தனித்தனியா நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு அதை வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரே மெயில் ஐடியிலேயே கவுன்சிலிங்கும் நீங்க வந்து அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நீங்க வந்து பண்ணிருங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஒரு சாய்ஸ் ஃபில் பண்றதும் நீங்க வந்து ஒரே மெயிலே நீங்க வந்து பண்ணுங்க அப்படிங்கறத இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எந்த டேட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 8, 9, 10 அந்த 3 நாள் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நேத்து ஈவினிங்கே மெயில் வந்துருச்சு. நீங்க அவசரப்பட வேண்டாம். இன்னைக்கு ஃபுல்லா டைம் இருக்கு. நாளைக்கு ஃபுல்லா டைம் இருக்கு. சோ தெரியாம மெயில் அனுப்பிட வேண்டாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம குரூப்ல கேளுங்க. நம்ம அட்மிஷன் சொல்லிட்டு தனியாவே ஒரு டெலிகிராம் குரூப் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. இந்த குரூப்க்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி வந்து மெயில் அனுப்புறது அப்படிங்கறத நிறைய பேர் கேக்குறீங்க. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். நல்லா கவனிக்கணும். மெயில் வந்தவங்க மட்டும்தான் வந்து மெயில் வந்து பண்ணணும். மெயில் வராதவங்க இந்த மெயில் ஐடி காப்பி பண்ணிட்டு நான் வந்து மெயில் பண்றேன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிற மாட்டாங்க. நீங்க வந்து தகுதி உள்ள நபர்கள்ங்கிறத எடுத்துக்க மாட்டாங்க. தகுதி இல்லாத நபர்கள் தான் உங்களை வந்து ரிஜெக்டே பண்ணிடுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு மெயில் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி அப்படியே வந்து காப்பி பண்ணுங்க. இல்ல எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா போதும். 3 year map 1 2023 @gmail.com, 3 year map 2 2023 @gmail.com, 3 year map 3 2023 @gmail.com சொல்லிட்டு 3 விதமா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூணுல ஏதாவது ஒண்ணை மட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணா போதும். அதாவது காப்பி பண்ணா போதும். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல கம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. காப்பி பண்ண மெயிலை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஏஎல்சின்னு போட்டு 32 35 சம்திங் உங்களுக்கு வந்து வரும் இல்லையா? இந்த நம்பரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை போட்டுட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹாய் டியர் சார்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகே. போட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய நேம். இப்போ நான் உங்களுக்கு வந்து மெயில் கம்போஸ் வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கறது ஒரு எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். நீங்க வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க அப்ளிகேஷன் நம்பர், உங்க நேம், உங்க மொபைல் நம்பர். ஆக்சுவலா வந்து உங்க மெயில் ஐடியை போட்டாலே அவங்க யூனிவர்சிட்டிஸ் சைட்ல வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுடைய மெயில் ஐடியை வச்சு அவங்க நீங்க உங்க பேர் என்ன, உங்க டீடைல்ஸ் எல்லாம் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக வந்து அப்ளிகேஷன் நம்பர், நேம், மொபைல் நம்பர் இதெல்லாமே நீங்க வந்து மேனுவலா என்டர் பண்ணிட்டு ஐ ஹேவ் அட்டாச்டு மை ஒரிஜினல் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் இன் திஸ் மெயில். அதாவது இந்த மெயில் கூட நான் வந்து என்னுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நான் வந்து மெயில் பண்ணியிருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு மெயில் பண்றீங்க. சோ இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தேங்க்யூ அப்படின்னு போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு 8 காலேஜ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிரைவேட் காலேஜ் இருக்குது. கண்டிப்பா 8 கொடுக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க 8 காலேஜ் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். எப்படி கவர்மெண்ட் காலேஜ்ல நம்ம வந்து 14 காலேஜ் மேக்ஸிமம் நம்ம வந்து செலக்ட் பண்றோமோ அதே மாதிரி 8 காலேஜும் நீங்க கொடுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து காரைக்குடியில நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய நேட்டிவ் வந்து காரைக்குடி. அப்ப காரைக்குடியில வந்து பிரைவேட் காலேஜ் வந்து கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கு. உங்ககிட்ட வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வந்து கிடைக்கல. ஏன்னா நீங்க மார்க்ல வந்து கட் ஆஃப்ல இருந்து கம்மியா இருக்கீங்க. சோ காரைக்குடிக்கு பக்கத்துல எந்த காலேஜ் வந்து இருக்குன்னு பாருங்க. புதுக்கோட்டை இருக்கு. காரைக்குடிக்கு பக்கத்துல நேரஸ்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர் டிஃபரன்ஸ் தான் வரும் போயிட்டு வர்றதுக்கு. சரிங்களா? நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சாலும் ஓகே, இல்ல வந்து நீங்க போயிட்டு வீட்டுக்கு வந்து படிச்சாலும் ஓகே. சோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம காரைக்குடியில மதர் தெரசா அப்படிங்கிற ஒரு காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜ் வந்து இருக்கு. அது அப்படியே நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க பார்த்து டைப் பண்ணாலும் ஓகே, இல்ல காப்பி பண்ணி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காலேஜ் எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து மதர் தெரசா காலேஜ் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு சொல்லலாம். ரெண்டாவது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து தூத்துக்குடியில இருக்கீங்க அப்படின்னா தூத்துக்குடியிலேயே ஒரு பிரைவேட் காலேஜ் வந்து இருக்குது. அந்த காலேஜை கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி வந்து செலக்ட் பண்ணிருக்கணும் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்றது ரொம்ப கவனமா பண்ணணும். ஏன்னா நீங்க ஒன் டைம் வந்து மெயில் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெயில் வந்து எடிட்டோ கரெக்ஷனோ பண்ண முடியாது. அதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் கிடையாது. டிரான்ஸ்ஃபர் இருக்கு அப்படின்னா நீங்க 1 இயர்க்கு அப்புறம் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கணும். அதுவுமே கொஞ்சம் ரிஸ்க் தான். பிரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. அதுவும் கவர்மெண்ட் காலேஜ் தான் ரீஅலாட்மெண்ட் இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் அண்ட் கவுன்சிலிங்ல மட்டும் தான் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி 2வது காலேஜ் வந்து துளசி காலேஜஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்னா அந்த காலேஜ் வந்து காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் வெப்சைட்டை போயிட்டு செக் பண்ணிட்டு அதுல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் கால் பண்ணி கேளுங்க. சார் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால எவ்வளவு ஃபீஸ் வரும், பிரைவேட் அதாவது கவர்மெண்ட் கோட்டால எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படிங்கிற நீங்க விசாரிங்க. இல்ல உங்க மாவட்டத்திலேயே அந்த பிரைவேட் காலேஜ் இருக்கு அப்படின்னா நேரடியா போயிட்டு விசிட் பண்ணிருங்க. விசிட் பண்ணி நீங்க செக் பண்ணுங்க. இந்த சைடு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி சைடு வந்து 3 காலேஜ் வந்து இருக்குது.
இதுல நீங்க எந்த காலேஜ் கொடுத்தாலும் உங்களுக்கு 1 ஹவர் டிஸ்டன்ஸ் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. நீங்க மதுரை சம்திங் இருக்கீங்க அப்படின்னா மதுரை பக்கத்துல திண்டுக்கல் இருக்கு, கொடுத்துக்கலாம். நீங்க சேலம் இருக்கீங்க, சேலம், கரூர் சைடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு சைடு, ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் இருக்குது, ஈரோடு காலேஜ் ஆஃப் லா. இதுவுமே பிரைவேட் காலேஜ் தான். நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், அவினாசி இந்த சைடுல இருக்கீங்க அப்படின்னா திருப்பூர்ல வந்து கேஎம்சி காலேஜ் வந்து இருக்குது. அதே மாதிரி புதுக்கோட்டையில நம்ம ராம்நாடு, காரைக்குடி, திருச்சியா இருந்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை காலேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். திண்டிவனம், திண்டிவனம் மீன்ஸ் வந்து திண்டிவனம் வந்து விழுப்புரம் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, திண்டிவனம் விழுப்புரம். நீங்க அந்த சரௌண்டிங்ல நீங்க சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர் இங்க வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சரஸ்வதி லா காலேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதை நீங்க பாத்துக்கோங்க. உங்க நேரஸ்டா எந்த காலேஜ் வந்து அவைலபிளா இருக்கோ அந்த காலேஜ்ல போயிட்டு நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் வைஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் எப்படி பேஸ் பண்றேனோ அதே மாதிரி நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணிருங்க. சரிங்களா? இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க நீங்க நோட் பண்ணுங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட், உங்களுடைய 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி பண்ணிருப்பீங்க இல்லையா? டிகிரி முடிச்சாதான் அதுக்கு எலிஜிபிள். டிகிரி முடிச்சதுக்கான ஓவரால் மார்க் ஷீட் வச்சிருந்தீங்கன்னா அதை கொடுங்க. அப்படின்னா உங்களுக்கான கன்சல்ட் மார்க் ஷீட் அப்படிங்கிறத இண்டிவிஜுவல் 6 மார்க் ஷீட்டையும் நீங்க ஒரே பிடிஎஃப்ல போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா மெயில் அனுப்புங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து நல்லா தெளிவா வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அட்டாச்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணணும். அட்டாச் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மெயில் வந்து அனுப்பி விட்டுருங்க. இந்த இடத்துல சென்ட் அப்படிங்கிற கொடுத்து நீங்க வந்து சென்ட் பண்ணிருங்க. இதுதான் வந்து நம்ம வந்து மெயில் அனுப்புறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். எப்படி வந்து காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்றதும் இந்த ஒரு மெயில் உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படி வந்து நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கறது இந்த ஒரே மெயிலே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். நீங்க தனித்தனி மெயில வந்து பண்ணக்கூடாது, ஒரே மெயில தான் பண்ணணும். சரிங்களா? மெயில் ஐடி 3 கொடுத்துருக்காங்க. இல்ல ஏதாவது ஒரு மெயில் ஐடியில மட்டும் பண்ணா போதுமான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுல மட்டும் போதும். 3லயுமே நீங்க சேம் ப்ரொசீஜரை வந்து பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெளிவான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்க ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து என்னெல்லாம் டவுட் வருமோ அந்த டவுட்ஸ் எனக்கு என் சைட்ல இருந்து வரக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு வந்து வீடியோல நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா A to Z லேட்டரா இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனல்ல வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல தனியாவே உங்களுக்கு வந்து இருக்குது. இதை வரக்கூடிய அப்கமிங் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்தரா உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே இந்த ஒரு குரூப்லயே நம்ம வந்து எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருப்போம். நீங்க டவுட்ஸ்மே கிளியர் பண்ணிக்கலாம். இந்த குரூப்ல கிட்டத்தட்ட ஒரு 1200க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. இது லாக்கு மட்டும் கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் சைட்ல இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியில வந்து வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு குரூப்ல வந்து நீங்க கிடைக்கும். ஈஸியா செக் பண்ணிக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.